எல்லாருக்கும் வணக்கம். இந்த மரவள்ளி கிழங்குல சிப்ஸு செய்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது முதல்ல மேல் தோலை சீவிக்கலாம். கழுவிக்குங்க தண்ணியில் போட்டு அந்த தோலோடு ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிக்கிட்டு ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியில் நல்லா நீட்டாக வாக்கில் ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் தோலை அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், புது கிழங்காக இருந்தால் இந்த மாதிரி தோல் வந்து நல்லா ஈஸியாக அப்படியே எடுக்க வந்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா தோலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில். இது மாதிரி வாழைக்காய் சீவுறது மரத்துலேயும் வருது, இது மாதிரி ஸ்டீல்லையும் வருதுங்க. அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அது மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு நல்லா சீவி அந்த தட்டிலையே கொஞ்சம் பரப்பி விட்டுடுங்க. கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் காயிட்டும். அதுக்குள்ளே நாங்கள் எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் இரும்பு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது எண்ணெய் காயறதுக்குள்ளே அந்த சிப்ஸுக்கு தேவையான அளவு பாருங்கள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கோம். தனித்தனியாக இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இப்படி வச்சுருந்தா போதும். துணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த மாய்ஸ்சரெலாம் நல்லா இழுத்துக்கும். நிறையா கிழங்காக இருந்தால் நீங்கள் அது மாதிரி துணியில் போட்டு நல்லா மாய்ஸ்சர் காஞ்ச அப்புறம் நீங்கள் ஆயிலில் பொரிக்கலாம். வாங்க இப்போ எண்ணெயில் பொரிக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஹையாக இருந்த அடுப்பை நான் சிம் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டு பொரிக்கலாங்க. அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஆகும், இல்லைன்னா நிமிஷமாக கருகிடும். இது நல்லா உடச்சி விட்டுடுங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்ருக்கிறத. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் வந்து நல்லா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்கிறதுக்கு எங்களுக்கு அடையாளம். இந்த எண்ணெயில் கொதிக்கிற சவுண்டும் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ போட்டு இது மாதிரி ஒரு இதில் பேனில் போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி சூடாக இருக்கிற டைம்லேயே கொஞ்சம் ஒரு பிஞ்சு இந்த மிளகாத்தூளும் உப்பு இப்படி லேசாக இப்படி மேலே தூவி விட்டுடுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒட்டிக்கும் அதோட. இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பை ஹையில் வச்சு நல்லா எண்ணெய் மறுபடியும் சூடானதும் நாங்கள் இது போடுறப்ப நல்லா எண்ணெய் காஞ்சப்புறம் இதை வந்து நாங்கள் சிம் பண்ணிடலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஹீட் இருக்கும். இந்த சிப்ஸும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வருங்க. இப்போ நான் இது போட போகிறேன். போட்டதும் உடனே நான் வந்து சிம் பண்ணிக்க போகிறேன் அடுப்பை. இது எல்லாமே போட்டுட்டு நாங்கள் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா இந்த ஆயிலில் சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணி 1 செகண்ட் வச்சுருந்து அப்புறம் எடுத்துடலாங்க. அப்போ தான் நாங்கள் எண்ணெய் பூரா கம்ப்ளீட்டாக இதில் ஹீட்டாக எண்ணெய் நல்லா சூடாகிறப்ப இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும் டிஷ்யூவில் போடுறப்ப. பாருங்கள், இப்போ இந்த ஓரமெல்லாம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுப்பும் ஹையில் தான் வச்சுருக்கேன். எப்பவும் ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் எடுக்கிற டைமில் நீங்கள் அடுப்பை ஹை பண்ணி 1 செகண்ட் வச்சுருந்து அப்புறம் நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ ஆயிலிருந்து எடுத்தாச்சு. இப்போ அது சூடாக இருக்கிறப்ப ஒரு பிஞ்ச் அப்படியே அந்த உப்பு மிளகாத்தூளை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடக்கு முடக்குன்னு தான் வருங்க. சாப்பிட்றப்ப சிப்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
சூடாக நாங்கள் எடுத்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்து போடுறப்பவே நீங்கள் அது மேலே மிளகாத்தூள் உப்பும் கலந்து வச்சுருந்து போட்டுடுங்க. கடைசியாக பாருங்கள், இந்த கம்மியாக இருந்த கிழங்கு வந்து தூளாகிடுச்சு. சீவுறப்போ தூளாக தான் வரும். கடைசியாக சின்னதாக ஆறப்ப அது இது மாதிரி நீட்டை வாக்கில் சீவி அது தனியாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போட்டு அது சூடாக எடுத்த உடனே அந்த மிளகாத்தூள் தூவிடணும், உப்பு மிளகாத்தூள். இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. வணக்கங்க.